ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவான். நான் இருக்கிறேன், நீ ஏன் கலப்புற, வா பாத்துக்கலாம். இது நீங்க அவன்கிட்ட சொன்னாதான் ஆள் வரும். ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன வரும்? ஒன்னும் வராது. அவன் பங்குக்கிற சேர்த்து செய்வான். எங்கிட்ட தானே சொன்னேன், நான் பாத்துக்கிறேன் போ, நான் பாத்துக்கிறேன் போ. என்ன பாத்துக்க போறான்னு பின்னாடி பார்த்தா தான் தெரியும். அட கடவுளே, இதுக்கு தாவப்பட்ட ஒது சொன்னாயா நானு. எனவே வினையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு, அவன் காலை பிடிச்சுக்கிற தவிர்த்து வேற வாய்ப்பு. அவன்கிட்ட பேசணுங்க. அவர்கிட்ட பூசை அறையில உட்கார்ந்து பேசுங்க, சிவபூசையில பேசுங்க. மனம் விட்டு அழுங்க. அவர்கிட்ட ஆற்றால போறோம், அழுங்க. எனக்கு ஒரு நான் தேரவே கூட நீ முடிவு பண்ணிட்டியா பெருமான நீ? அவர் அப்படித்தான் கேட்கிறாரு. மாணிக்கவாசர் இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு அழுகிறான்னு படிச்சு பாருங்க. எத்தனை இடம் வேணும்? ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமால கேட்கிறார். ஆனா முடிவா ஒன்னேதான் கேட்டுட்டார், என்ன விட்டுடாது, என்ன விட்டுடாது. எனக்கு உன்னை தவிர்த்து ஒருத்தருமே, நீதான் எனக்கு, நீதான் எனக்கு அப்படிங்கிற இடத்துல ஊன்றி இலவ நிற்கிறாரு. அந்த உணர்வு நமக்கு வரணும்.